இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். விஜய்க்கு இப்ப எதிரி திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, நாம் தமிழர் கட்சி கிடையாது. கட்சி நிர்வாகிகள் தான் அவர் எதிரி. கட்சியோட முக்கிய நிர்வாகி, இரண்டாம் கட்ட தலைவர், செய்தி தொடர்பாளர்கள் பல பேரை விஜயை சந்திக்க முடியல. ஆமா, ஊடகங்கள்ல பல பேர் விவாதிக்கிறதுக்கு வர்றவனே விஜயை சந்திக்க முடியல. விஜய் இவர்களை சந்திப்பதற்கு மறுத்தார்னா கட்சி மிக தவறான ஒரு இடத்திற்கு போகும். விஜய் கட்சிக்கு என்னன்னா, நிர்வாகிகள் யார், எல்லாரோடையும் விஜய் நேரடி கண்காணிப்புக்குரியவரா மாறணும். அப்ப அரசியல் கட்சியில பொறுத்தவரையில நீங்கள் ஆட்களை தேர்வு செய்யறதுல கோட்டை விட்டீங்கன்னா அந்த கட்சி விளங்காம போகும். அதிமுகவுக்கே இவ்வளவு பெரிய பின்னடைவுனா, கட்டமைப்பு இருக்க கட்சிக்கே பின்னடைவுனா, கட்டமைப்பு இன்னும் உருவாகவே இல்லை. ஓப்பனிங்கே பிரச்சனையா இருக்கு சார். அந்த தலைவருக்கும் தொண்டனுக்கான ஒரு அந்த பாலமே இல்லாம இருக்கு. அதாங்க நடிகனோட பிரச்சனை. கொள்கை தலைவர் பெரியார் தான் விஜய் சொல்றாரு. பெரியார் குறித்து ஒரு அவதூறு நடக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சை நடக்குது. கருத்து சொன்னாரா? 910 நாளும் போராடினவன் போராளியா, நீங்க ஒரு நாள் போனான்னு போறாங்க. ஒரு தனிநபரா ஒரு ஹீரோ ஜெயிக்கிறாங்கிறது சினிமால சாத்தியங்க, கட்சி அரசியல்ல சாத்தியம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட பொறுப்பாளர் போறாந்தா இத்தனை லட்சம், கிட்டத்தட்ட 5 லட்சம் 20 லட்சம் வரையும் வாட்ஸ்அப் குரூப்ல பரவிட்டு இருந்துச்சு. இதை நிரூபிக்கும் வகையில் அன்னைக்கு மாவட்ட பொறுப்பாளர் சந்திக்கும் போது விஜய் அவர்கள் புசியானந்த வெள்ளனுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியா ஒவ்வொரு நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரணை பண்ணாரு. என்ன நடக்குது சார் தமிழக வெற்றி கழகம்? எப்பொழுதுமே கட்சி தலைமைக்கும் கடைசி தொண்டனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். ஆமா, தொடர்பு இருக்கணும். அவருடைய கருத்தாவது சேருவதற்கு முறையான ஆட்கள் இருக்கணும். எப்பவுமே தலைமைக்கு கொண்டு இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு கட்சி நடத்துவதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா, சரியான மனிதர்களை தேர்வு செய்வது. இப்ப கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாளில் அண்ணா என்கிற ஒரு மனிதரை சந்திக்காமல் இருந்திருந்தால் அவர் வாழ்க்கை என்னவாக இருந்திருக்கும்? பெரியாரை அண்ணாவே சந்திக்காமல் இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்திருக்கும்? இது ஒரு கேள்வி இருக்கிறது. கண்டிப்பா இருக்கு. எல்லாமே என்னன்னா, நீங்க அரசியலை பொறுத்தவரையில உங்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள், நம்பிக்கைக்குரிய ஆளுமைகள், இவங்களை வச்சுதான் ஒரு அரசியல் கட்சி இதாகும். கண்டிப்பா. நீங்க ஏன் ஒரு பிடிஆர் பழனிவேல்ராசன் மாதிரி ஒரு ஆளை திமுகவில் ஏன் அந்த அமைச்சராக இருக்கிறாங்க? அவர் நான் ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன், ஏன்ட்டு அந்த வேலை வச்சுக்கிற கூடாது அப்படின்னு மாதிரி இல்லை சொல்றாரு. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறான்? அவரு தான் ஓட்டு போடுறான். ஏன்னா அவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, இந்த குடும்பத்திற்கென்று ஒரு தியாகம் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அப்ப அவர் பங்கேற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பது அவருடைய நற்பண்பின் காரணமாக அந்த கட்சிக்கு ஒரு இமேஜ் வரும். கண்டிப்பா. எந்த கட்சிக்குமே யார் அந்த கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை கூடும். அப்ப அந்த ஊர்ல இருக்கலே பொறுக்கி பேரா இருக்கிறவன், சாராயம் விற்கிறவன், தெருப்பொறிக்கா இருக்கிறவனை கொண்டு கட்சியில செயலாளரை போட்டாங்கன்னு வச்சுங்க, கட்சி கோட்பாடெல்லாம் நல்லா இருக்கும். கட்சி கோட்பாட்டில் சமத்துவம் இருக்கும், முற்போக்கு சிந்தனை இருக்கும், சாதி மறுப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். இவனை பார்த்தா அவனுக்கு பயமா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். என்னடா அவன் தாலி இருக்கிற மாதிரி இருக்கானே, இவனுக்கு கொண்டு கட்சியில மாட செல்ல வச்சுக்காங்களேன்னு பயமா இருக்கும். அப்ப அவனுடைய கேரக்டர் என்ன? அப்போ லோக்கல்ல நம்புறதுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த மனிதர்கள், ஏற்கனவே மக்கள் போராட்டங்களோட சம்பந்தப்பட்டவன், மக்களுக்கு வேலை செய்யக்கூடியவன், இதெல்லாம் பார்த்து தான் அரசியல் கட்சியில நீங்க நிர்வாகிகளை நியமிக்கணும். நீங்க யாராவது சில தனிநபர்களை நம்பி கட்சியை விட்டீங்கன்னா வசூல் வேட்டையை ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு அரசியல் எப்படி இருக்கும்னா, இந்த தேர்தலில் இருக்கிற அரசியல் கட்சி அடுத்த தேர்தலில் இருக்குமான்னு தெரியல. பெருசா பிரம்மாண்டமா உருவாக்கப்படுற பல அரசியல் கட்சிகள் 2வது ரவுண்டே வர்றதில்ல. மக்கள் நீதி மையம் ஓப்பனிங் பண்ணும்போது பெருசா தெரியும். அது ஒரு தேர்தலை பின்னடைவானவன் என்ன பண்ணுவான், அந்த கட்சியில முதன்மை பொறுப்புல இருக்கிற போறான், வேற கட்சிக்கு போயிடுவான். பொறுப்பு வாங்கிட்டு எங்க பொறுப்பு கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுவான். நம்ம பார்க்குறோம், ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு பயணம் போறவங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கட்சியை சரியா வழி நடத்தலைன்னா கூட்டம் தனித்தனியா போனா கூட பரவாயில்ல, கும்பலா கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு ஆபத்து இருக்கிறது. இப்போ விஜய் கட்சிக்கு என்னன்னா, நிர்வாகிகள் யார், எல்லாரோடையும் விஜய் நேரடி கண்காணிப்புக்குரியவராக மாறணும். இன்னைக்கு நவீன வசதி வந்துடுச்சு. ஸ்கைப்பில் பேசலாம், ஃபோனில் பேசலாம், வாட்ஸ்அப்பில் பேசலாம், வீடியோ கால் பேசலாம், நேரடியாகவும் சந்திக்கவும் வைக்கலாம்.
ஆனா புஷியானதை தாண்டி அவர்கிட்ட போக முடியல சொல்றாங்களே சார். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த ஈரோட்ல ஒரு ஆனந்தகுமார் சொல்லிட்டு ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சட்டமன்ற குழு தலைவராக இருந்தவர், நான் 20 வருஷமா விஜயோட மக்கள் இயக்கத்துக்காக போராடினேன், நான் எல்லாரும் செஞ்சேன், ஆனா புஷியானதை தாண்டி போக முடியல, ஜாதி ரீதியா இன்னைக்கு வந்து கட்சியை வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. புஷி ஆனந்தை தாண்டி போக முடியலங்கிறது கட்சி தொண்டே கிடையாது. கட்சியோட முக்கிய நிர்வாகி, 2ஆம் கட்ட தலைவர், செய்தி தொடர்பாளர்கள் பல பேரை விஜயை சந்திக்க முடியல. ஆமா, ஊடகங்கள்ல பல பேர் விவாதிக்கிறதுக்கு வர்றவனே விஜயை சந்திக்க முடியல. விஜய் இவர்களை சந்திப்பதற்கு மறுத்தார்னா கட்சி மிக தவறான ஒரு இடத்திற்கு போயிடும். அப்ப அரசியல் கட்சியில பொறுத்தவரையில நீங்கள் ஆட்களை தேர்வு செய்யறதுல கோட்டை விட்டீங்கன்னா அந்த கட்சி விளங்காம போகும். இப்ப ஓப்பனிங்லே பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் தேர்தலில் அந்த தோல்வி அடைஞ்சிட்டார் விஜய் அவர்கள். எப்படி சார் பொதுச்செயலாளர் சரியான தேர்வு செய்யலையா? அப்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பது அந்த கட்சியவே வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு. அதை ஒரு ரசிகர் மன்ற தலைவனுக்கு ஒருத்தர் கொடுக்குறான்னா அவரை கட்சியில வச்சிருக்கலாம். ஆமா, அவர் தான் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டே வச்சோம்னா அவருக்கு என்ன தெரியும்? ஆட்களை தெரியும், மன்ற நிர்வாகிகளை எல்லாம் யாருன்னு தெரியும். இப்ப அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தா அவரை யார் விசாரிக்கிறது? அதானே வந்துருச்சு, வருதுல வந்துருச்சு, வெளில உட்கார யார் விசாரிக்கிறது? அப்போ ஒரு கூட்டு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இப்ப நீங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் மாநில குழுன்னு வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் வந்து அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கிறாரு அப்படின்னு வந்து அவங்க கண்காணிக்கிறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. ஆமா, அப்போ மாநில குழு உறுப்பினராக இருக்கிறவங்கள படிப்படியா மாவட்ட குழு, ஒன்றிய குழு, படிப்படியாக தான் கொண்டு வருவாங்க. ஒன்றிய குழுல இருந்து மாவட்ட குழு, மாவட்ட குழுல இருந்து மாநில குழு, அப்படி கொண்டு வந்து அவர் மாநில குழு உறுப்பினர்ல சிறப்பாக செயல்படுறாரு, மக்கள் மத்தியில நற்பெயர் இருக்கு அப்படின்னா தான் அவருடைய கடந்த கால வரலாறு என்ன தெரிஞ்ச கட்சியில பொறுப்பு கொடுப்பாங்க. திடீர்னு போன உடனே பொறுப்பு கொடுக்குறாங்க இவங்க சில கட்சியில. நான் போய் சேருவான், எடுத்தோடனே ஒரு நாள் அந்த அட்டையில கையெழுத்தை போட்டுட்டு அவர் கட்சியினுடைய மாநில பொறுப்புக்கு வந்துட்டாரு அப்படின்னு அறிவிச்சு விடுவாங்க. அப்புறம் அவன் வந்த வேகத்துல காணாம போயிடுவான். நம்ம பாத வர்ஜன மாதிரி பல பேரை பாக்குறோம். ஆமா, வந்த வேகத்துல போயிடுவாங்க. அதெல்லாம் என்ன காரணம்னா அடிப்படையில இருந்து அரசியலை தொடங்காதவர்களுக்கு இந்த குழப்பம். அதனால அரசியல் வந்து அவங்க மன்றத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் பயிற்சி அளிக்கப்படணும். அரசியலை வழி நடத்துறதுக்கு இப்ப விஜயகாந்த் கட்சி நடத்தினாரு, யாரை வச்சு நடத்தினாரு? பண்ருட்டி ராமச்சந்திரனை வச்சு கட்சி நடத்தினாரு. ஒரு அனுபவசாலி தான் அந்த கட்சி ஒரு எதிர்கட்சி வருஷம் வரைக்கும் வந்துச்சு. இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்கு? அதல வாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு கட்சி. என்ன காரணம்? அரசியல்ல வந்து அனுபவம் இல்லாத, அரசியலை வந்து எப்படி முடிவெடுக்க வேண்டும்னு தெரியாத அவங்க தீர்மானிச்சாங்கன்னா அப்படி போயிடும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஒரு அனுபவசாலியா கூட வச்சிருந்தாரு சார். ஆமா, ஆனா விஜய் அவர்கள் ஒரு புஷியானதுங்கிற ஒரு அரசியல் அனுபவம் அந்த அளவுக்கு இல்ல. ஒரு சிறிய தொகுதியில வெற்றி பெற்றாரு, பாண்டிச்சேரியில ஜெயிச்சாரு. அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு கட்சிக்குமே அறிவார்ந்த ஆலோசனை குழு, திங்க் டேங்க் இருக்கணும். ஒரு மிகச்சிறந்த வழிநடத்தக்கூடியவர்கள் இருக்கணும். அந்த அறிஞர் குழு மாதிரி அரசியல்ல என்ன நுட்பமான விஷயம் பண்ணணும், என்ன வியூகம் வகுக்கணும், என்ன மாதிரி செயல்படணும், யாரை சேர்க்கணும், யாரை நீக்கணும், யாரை வெயிட்டிங்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, சினிமாவில் ஒரு பெரிய வெற்றி பெற்றவங்க கற்பனை செய்ய முடியாத பணங்களை வந்து 150 கோடி சம்பளம், 100 கோடி சம்பளம் அப்படின்னு வருங்கிறவங்க முதல்ல அவங்க செய்யற வேலை என்னன்னா தனிமைப்படுவாங்க, யாரோடையும் தொடர்பு இருக்க மாட்டாங்க. அப்ப யாரோடையும் பழகுற பழக்கம் இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? தனிமைப்படக்கூடியவங்களுக்கு யாரையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்காம. நீங்க கேரவன்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க லைட்மேன் போடுற கஷ்டம் என்ன? ஒரு ஷூட்ல வந்து ஒன்று ரெடி ஆகிறதுக்கு, ஒரு ஷாட் ரெடி ஆகிற வரைக்கும் வந்து என்னென்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னு களத்துல நின்று பாக்குறவனுக்கு தான் தெரியும். நீங்க ஷாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போனீங்கன்னு வச்சுங்க, என்ன நடக்கும் தெரியாது. கண்டிப்பா. அப்ப இதுவே அப்படின்னா 200 பேரை வச்சுக்கிட்டு 100 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கற்பனையான காட்சியை வந்து எடுக்கக்கூடிய ஒரு கேமராஜ் எடுக்கக்கூடிய இடத்துலயே இவ்வளவு நடக்கும்னா உங்களுக்கு கண்காணாத தூரத்துல உங்களை நம்பி கன்னியாகுமரியில் இருப்பேன், திருநெல்வேலி பக்கம் இருப்பேன், திருச்சி பக்கம் இருப்பேன், நாமக்கல்ல இருப்பேன், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய கருத்துக்கள், அவனுடைய விருப்பங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவனுக்கு அரசியல் செய்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? எப்படி அவர் ஒருங்கிணைப்பார்? அப்பா நீங்க என்ன செய்யணும்? மாவட்டம் தூரம் சுற்றுப்பயணம் போகணும், மாவட்ட நிர்வாகிகளெல்லாம் அழைச்சி பேசணும், கட்சி சார்ந்தவர்களோட உரையாடணும். நான் பெரிய ஆளு, நான் வந்து உன்னை பார்க்க மாட்டேன், நீ வேணா அந்த அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னா அந்த கட்சி அதனாலே வழங்காம. இல்ல சார், இப்ப இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகிகள் போட்டது ஃபுல்லா புஷியானந்த் தான். விஜய்க்கு ஒரு யாருன்னு தெரியாது. போட்ட ஆட்களும் புஷியானந்த் போட்ட ஆட்கள் தான். அப்படிங்கும்போது எப்படி விஜயால வழிகாட்ட முடியும்? இப்ப புஷியானந்த் காட்டால தானே இப்ப விஜய் வந்து சந்திப்பாரு, எல்லாம் பேசுவாரு, அரசியல் உருவாயிரும். நாளைக்கு இப்ப புஷியானந்த் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுங்க, அவருடைய நிலைமை என்ன ஆகும்? அவரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நிர்வாகி இருக்கிறான், அதுக்கு தான் தேர்வு குழு இருக்கணும்.
இப்ப நீங்க வேட்பாளர் அந்த தேர்வுக்குழுவே புசியான தலைமையிலான சார் இருக்கு. அதாங்க, அந்த ஒற்றை நபராக அது இருக்கக்கூடாது, ஒரு ஆலோசனை குழுவாக அது இருக்கணும். அப்படி ஒரு டீம் ஒர்க் இல்லாம ஏகபோக முடிவு அவர் எடுக்கிறாரு, இவர் தாங்க செயலாளர், நீங்க கையெழுத்தை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாருன்னா கட்சியில தவறான நபர்கள் உள்ள வருவேன், ஜாதி வெறியர்கள் உள்ள வருவேன், பணம் வச்சிருக்கிறவன் உள்ள வருவேன், கான்ட்ராக்டுக்காரன் வருவேன், வேற தவறான தொழில் செய்யக்கூடியவன் வருவேன், எல்லாரும் வருவாங்க. திடீர்னு ஒருத்தன் ஒரு பிரச்சனையில மாட்டுகிற போது விஜய் கட்சியினுடைய நிர்வாகி கஞ்சா கடத்தல கைது செய்யப்பட்டாருன்னு வழக்கு வந்துடும், கட்சிக்கு கெட்ட விரோதம். கண்டிப்பா ஆட்கள் தேர்வுல சரியான ஒரு முறையை பின்பற்றவில்லைன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு இருக்கும். இப்ப ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஆடியோ லீக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப புசியான நடவடிக்கை இப்ப விஜய் பக்கம் போயிருக்குமா அப்படி சார்? இல்லை, நிச்சயமா அது போனதுனால தான் அந்த நேரடி சந்திப்புகள்லாம் நிகழ்கிறது. அதாவது விஜய்கிட்ட என்னன்னா, விஜய்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கிறது அரசியல்ல. அவருக்கு ஒரு சித்தாந்த ரீதியாகவும் எல்லாரையும் அரவணைத்து போகணும் அப்படிங்கிற பண்புலாம் அவருக்கு இருக்கு. ஒரு வெறித்தனமான அரசியலா இல்லாம பரந்தூர் விமான நிலைய இடத்துக்கு போற போது கூட விமான நிலையமே வேணான்னு சொல்லல, அதுக்கு ஒரு மாற்று இடம் கொடுங்கன்னு தான் சொல்றேன். அப்போ ஒரு பேலன்சிங் இருக்கு. அப்ப இந்த சீமான் மாதிரியே நீ விமான நிலையம் வச்சிருவேன், நீயே நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை அவர்கிட்ட இல்லை. முரட்டுத்தனம் முட்டாள்தனம் விஜய்கிட்ட கிடையாது. அவர் அரசியல் எப்படி அணுகணுங்கிற அந்த இங்கீதம்லாம் அவருக்கு தெரியுது. ஆனா செயல்பாட்டு ரீதியாக விஜய் இன்னும் கீழே இறங்கணும். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு கெஸ்ட் ரோல் பண்றது இருக்குல்ல சினிமாவில், ஆமா அது மாதிரி எல்லாம் பார்த்தவங்க வரேன். நீங்க என்ன பண்ணுவாங்க, சினிமா எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும், ஜனநாயகன் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வரும், ஒரு டீசர் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சாங்கு, சிங்கிள் சாங் வெளியே வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரைலர் வரும். அப்புறம் படமே வந்துடும். ஆமா, அதே மாதிரி விஜய் என்ன பண்றாருன்னா, முதல்ல நான் கட்சி வரப்போகுதுன்னு ஒரு அறிவிப்பு, அப்புறம் கொடியை மட்டும் அறிமுகப்படுத்துறேன்னு ஒரு அறிவிப்பு, அப்புறம் மாநாடுன்னு ஒரு சில மாதங்கள் கழிச்சு மாநாடு, அதுக்கு பின்னாடி ஒரு புத்தக வெளியிடலாம். ஒரு வருடம் நடந்த மொத்த நிகழ்ச்சி சொல்றேன். ஆமா ஆமா, போன பிப்ரவரியில் சொல்லிட்டாரு கட்சி ஆரம்பிக்கிறோம்னு. இந்த பிப்ரவரி வர்றதுக்குள்ள அவருடைய மொத்த செயல்பாடே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரோக்ராம் தான் இருக்கு மொத்தம். அதுல கடைசியா ஒரு நாள் ஆளுநர் மாளிகை, ஒரு நாள் பரந்தூர், அவ்வளவுதான் மொத்தமே. அதுல மக்கள் செஞ்சது பார்த்தீங்கன்னா பரந்தூர் மட்டும்தான், அவ்வளவுதான். அப்ப அவர் என்னன்னா, ஏதோ இந்த விருந்தாளி வர்றது மாதிரி, இவையெல்லாம் இந்த வேலைக்கு போறவங்கலாம் என்ன பண்ணுவான், ஐடி கம்பெனியில் இருக்க என்ன பண்ணுவான், மாசத்துல ஒரு நாள் எங்கேயாவது போய் சரக்கு அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு போறாங்க இல்ல, வீக்கெண்ட். அது மாதிரி அரசியல் பண்ண முடியும்? வீக்கெண்டு கொண்டாட்டம் அது, அரசியல் தினசரி பண்ணணும். ஆனா இப்ப விஜய் நான் எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு சார். எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமா விஜயால? எம்ஜிஆர் மாதிரி உழைக்கணும். எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமான்னு கேட்டா எம்ஜிஆர் மாதிரி உழைக்கணும். ஏன் பெரியார் கருத்துக்களை யாராலையும் தாண்டி போக முடியல? பெரியாரை விமர்சிக்கிறவன் யாராவது பெரியாரை விடவும் சிறந்த சிந்தனையை சொன்னா தானே அவன் தாண்டி போக முடியும். பெரியார் செஞ்ச தியாகங்கள்ல கால்வாசி இல்லாம பறக்கி தின்னுட்டு பெரியார் தப்புன்னு சொன்னா எடுபட மாட்டேங்குதுல. நம்முடைய கொள்கை தலைவர் பெரியார் தான் விஜய் சொல்றாரு. பெரியார் குறித்து ஒரு அவதூறு நடக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சை நடக்குது, கருத்து சொன்னாரா? சொல்லலையே. சரி, அம்பேத்கரை பத்தி புத்தகம் வெளியிட்டார்ல, அதுக்கு பின்னாடி நடந்த சாதி ஆணவ கொலைகள், தனி மனித தாக்குதல்கள் அதெல்லாம் இருக்குல்ல, அதை கண்டுச்சாரா? அப்ப என்ன நினைக்கிறாருன்னா, நேரடியா அரசியல்ல முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும்ல. இல்ல, ஒருவேளை சீமானை எதிர்க்காத காரணம் எதிர்காலத்துல சீமானவர்களோட கூட்டணி வைக்கலாம். அவர் தான் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி என் தம்பி வரட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்றது என்னன்னா, சீமானோட கூட்டணி வைக்கிறியா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்கிறத பத்தி நான் கேட்கல. ஜனங்கள் உங்களை நம்புறதுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, உங்கள்ட்ட என்ன வேலை திட்டம் இருக்கிறது, அதை தான் நான் கேட்க விரும்புறேன். ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை திட்டம் வேணும்ல. இப்போ நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன செய்யறான்னா, அவனவனுடைய தொகுதி சார்ந்து, அவர்கள் வாழுகிற அந்த பகுதி சார்ந்து என்ன பிரச்சனையோ அதுக்கு வேலை செய்யணும். திடீர்னு தேர்தல் அப்படி ஓட்டு போடுவான், அதானே மக்கள்கிட்ட அறிமுகமானும்ல. அது இல்ல தனக்கான ஒரு ஃபேம் இருக்கு, சினிமா பின்புலம் இருக்கு, அதை வச்சு மக்கள் ஓட்டு போடுறான்னு நம்புறாரு. அப்படி இப்ப எம்ஜிஆருக்கு மாதிரியோ இல்ல இப்ப விஜயகாந்த் மாதிரியோ அந்த ஒரு ஃபேம் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி அது ஒரு நடிகன் புகழ்மிக்கவனாக இருக்கிற போது அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும், கட்டுக்கடங்காத கூட்டம். பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். சாமிக்கு படையை வச்சா சாமியா சாப்பிடுது, நம்ம தான் தானே சாப்பிட்றான். ஆமா, அது மாதிரிதான் அது. நீ உங்களை வேடிக்கை பார்ப்பான், கூட்டமா திரண்டு வருவான், பார்த்துட்டு கிளம்பி போயிடுவான். சினிமா பார்க்க எப்படி வருவான், கூட்டமா வருவான் தேட்டருக்குள்ள. நம்ம பில் அடிச்சோன்னா விட்டவன என்ன பண்ணுவான், கும்பலா கலைஞ்சிருவான்ல. சினிமா நடிகனை பார்க்க வர்ற கூட்டங்கிறது ஒரு கும்பல் வரும். உங்களை பார்க்க வர்ற கூட்டம் போறா ஓட்டா மாறுமா? இதுதான் நம்ம கேள்வி. அப்போ ஓட்டா மாறுறதுக்கு என்ன செய்யணும், நம்பகத்தன்மைக்குரியவராக மாறணும். இப்ப நீங்க ஒரு ஆள் நம்மளை வர சொல்றாரு, புறப்பட்டு இங்க வாங்க, டீ நகர் பக்கம் வாங்க, இங்க இந்த இடத்துல இருக்கீங்க வாங்க போறாரு.
நீங்க கிட்ட போறிய போன் அடிக்கிறீ, அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீ மறுபடியும் அடிக்கிறீங்க, 1 மணி நேரம் அடிச்சு பார்க்குறீங்க, 1 ஹவரா, அவர் எடுக்கலன்னா என்ன செய்வீங்க? ரிட்டர்ன் வந்துடுவீங்க. ஆமா, விருத்து போய் வந்துடுவீங்கல்ல. அப்போ கம்யூனிகேஷன் வந்து என்ன ஆகுனா ஒருத்தருடைய நம்பகத்தன்மையை பாதிக்குது. கண்டிப்பா. அப்ப நீங்க உங்களுடைய நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும்ல. விஜயை நம்மளால அணுக முடியும்னு கட்சிக்காரனுக்கு வந்து நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வேணும்ல. அந்த நம்பிக்கை எல்லாம் போதும். என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு எனக்கு என்ன வடிவம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு, விஜய்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்கு, எனக்கு எப்படி சொன்னா போய் சேரும். அப்ப தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் நடுவுல ஒரு உறவு பாலம் வேணும்ல. அதை உருவாக்காம நான் சொல்றதெல்லாம் நீ கேளு, ஆன்லைன்ல கையெழுத்து போட்டு மெம்பர்ஷிப்பை உருவாக்கிட்டேன், என்கிட்ட வந்து உடனே ஒரு 40 லட்சம் பேர் மெம்பர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுக்குறவன கட்சியில சேர்த்த கட்சியெல்லாம் இருக்கா இருக்குல்ல, இருக்கு. தவறுதலா வேற நம்பர் அமைக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எங்கள் கட்சியில் இணைந்து விட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கட்சி வளர்ந்துருச்சா? நாடாளுமன்றத்தில் வென்றாங்களா? இல்லையில. இப்போ கூட அதிமுக தோல்ல ஏறினாதான் சவாரி பண்ணாதான் நமக்கு அரசியல் நடக்குன்னு தானே அவங்க நிக்கிறாங்க. 4 சீட் 5 சீட் கிடைக்கும், வேற வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. அப்ப கட்சி வந்து என்ன செய்யணும்னா கீழ் நோக்கி இறங்கணும். கண்டிப்பா சாமானிய மக்களை நோக்கி வந்து இறங்கணும். எல்லாரோடையும் பழகக்கூடிய வாய்ப்பு, பார்க்கக்கூடிய வாய்ப்பு, நம்பிக்கைக்குரிய மனிதர்களை வந்து கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறது. 2ஆம் கட்ட தலைவர்களை ஒரு கட்சி உருவாக்குறேன்னா அந்த கட்சி நாசமா போயிடும். அது அதிமுகவுக்கே இவ்வளவு பெரிய பின்னடைவுனா, கட்டமைப்பு இருக்க கட்சிக்கே பின்னடைவுனா, கட்டமைப்பு இன்னும் உருவாகவே இல்லை. இல்ல ஓப்பனிங்கே பிரச்சனையா இருக்கா சார்? அந்த தலைவருக்கும் தொண்டனுக்கான ஒரு அந்த பாலமே இல்லாம இருக்கு. அதுதாங்க நடிகனோட பிரச்சனை. ஒரு நடிகன் வந்து தன்னை தனிமைப்படுத்தி விடுவான், யாரோடையும் கை கொடுக்க மாட்டான். அப்ப அவங்களுக்கு அது அவங்களை தொடர்பு கொள்வதற்கான அந்த கிளைகள் வந்து உருவாக்கப்படும். எல்லாரோடையும் ஒரு உரையாடல் நிகழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், படிநிலை இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அடிமட்டத்தில் இருக்கிறவனுக்கும் அந்த கட்சியினுடைய தலைமைக்குமான அந்த தொடர்பு எல்லைங்கிறது துண்டிக்கப்பட்டதா தான் இருக்கு. அதுதான் பெரிய பின்னடைவாக மாறும். இப்போ உள்ள நிர்வாகிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் சொன்ன நிர்வாகிகள் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இப்போ புஷி ஆனந்த் யார் கை கட்டுறோ அதானே விஜய் தீர்மானிப்பாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், பரந்தூருக்கு போனார்ல, கூட்டம் குடிச்சல, பரந்தூர்ல அவருடைய கட்சி செயலாளர் யார்? நாளைக்கு மீண்டும் ஒரு போராட்டம் வெடிக்குது அல்லது போராட்டம் முடிவுக்கு வருது, யாரோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறாரு? அதானே தெரியல. அவர் கீழவே கொஞ்ச நேரம் தான் இறங்கினாரு. ஆமா, திரும்பி போயிட்டாரு. சம்பந்தப்பட்ட நீங்க 910 நாளா இங்க போராட்டம் நடக்குது, நீங்க ஒரே ஒரு நாள் தான் போராட்டத்துக்கு போனீங்க. 910 நாளும் போராடினவன் போராளியா, நீங்க ஒரு நாள் போனாலும் போராளியா? மீடியாவுக்கு தான் நீங்க ஒரு நாள் போராளி. ஆமா, உண்மையிலே களத்துல நிக்கிறவன், போலீஸ் எதிர்கொள்றவன், பிரச்சனைகளை எதிர்கொள்றவன் நான் இருப்பான்ல, கண்டிப்பா. அவனோட உங்களுக்கு என்ன தொடர்பு? அதுதான் அரசியல் முக்கியமான கேள்வி. அது இல்லாத வரைக்கும் அரசியல்ல தன்னை முதன்மைப்படுத்துவதை தவிர்த்து விட்டு விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை முதன்மைப்படுத்தும். அவங்களோட மக்களுக்கு என்ன உறவு இருக்கு அப்படிங்கிறத அவர் பார்க்கணும். என் குரலா அவன் ஒழிப்பான் அப்படின்னு சொல்லணும், சொல்ல வைக்கணும். ஒரு தனிநபரா ஒரு ஹீரோ ஜெயிக்கிறாங்கிறது சினிமால சாத்தியங்க, கட்சி அரசியல்ல சாத்தியம். இப்ப பெரிய சவாலா இருப்பாரு விஜய் அவர்கள். விஜய்க்கு வந்து இப்ப எதிரி வந்து திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, நாம் தமிழர் கட்சி கிடையாது, கட்சி நிர்வாகிகள் தான் அவருக்கு எதிரி. அதனால வெளியில இருக்க பகையை கூட வென்றலாம். உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு அவருக்கு என்ன சாத்தியம் இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை எதிர்கொள்றதுல பெரிய சிக்கல் இருக்கு, அதுவே பெரிய சவாலா இருக்கு விஜய்க்கு. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.